நண்பா, நீங்கள் கடைக்கு போய் ஒரு ரூ. 20 கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது அந்த தண்ணிக்கு இல்லை, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தான். ஆனால் அந்த ரூ. 20 பாட்டில் உங்கள் ஆயுசில் இருந்து எவ்வளோ நேரத்தில் குறைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த 20 நிமிஷம் நீங்கள் கேட்குற இந்த விஷயம் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்ற போகுது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். 1970க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெளியே போனால் தண்ணி குடிக்க பொது இடங்கள் இருக்கிற குழாய்களையோ இல்லை வீட்டில் இருந்து கொண்டு போகிற பாத்திரங்களை தான் நம்பியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைக்கு. மினரல் வாட்டர் என்கின்ற பேரில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தண்ணீர் விற்கிறது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. உலகத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 10 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்கள் விற்கப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பிளாஸ்டிக் பாட்டில்கள் பெரும்பாலும் பிஇடி, அதாவது பாலித்தீன் தெரப்ளேட் அப்படிங்கிற பிளாஸ்டிக்கால் செய்யப்படுது. இது பார்க்கறது ரொம்ப லேசாகவும் மிகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆனால் இதில் தான் ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த பாட்டில்கள் ஒரு முறை பயன்படுத்துவதற்காக, அதாவது சிங்கிள் யூஸுக்காக உருவாக்கப்பட்டவை. நாம் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதே பாட்டிலில் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜிலையோ இல்லை கார்லேயோ வச்சிடுறோம். இதுதான் நாம் செய்கிற முதல் தப்பு. நம்ம ஊர் வெயிலை பற்றி உங்களுக்கே தெரியும். கடைகளுக்கு முன்னாடி இந்த அடுக்கி வச்சிருக்கிற பாட்டில்கள் மேலே சூரிய ஒளி நேரடியாக படும் பொழுது பிளாஸ்டிக்கில் இருக்கிற மூலக்கூறுகள் மெல்ல மெல்ல சிதைய ஆரம்பிக்கும். குறிப்பாக பிபிஏ, பிஸ்மினாயில் மற்றும் பத்லைட்டிஸ் போன்ற வேதிப்பொருட்கள் தண்ணியிலே கலக்கும். இந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள் போனால் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம ஹார்மோன் மண்டலத்தை மொத்தமாக குறைப்படும். தைராய்டு பிரச்சனை, சர்க்கரை நோய், ஏன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு பல ஆய்வுகள் சொல்லுகிறது. நீங்கள் குடிக்கும்பொழுது அந்த தண்ணி பிளாஸ்டிக் வாசனையாக இருந்தால் அது தண்ணியில் கெமிக்கல் காக்டெயில். அடுத்ததாக ஒரு அதிர்ச்சியான விஷயம். சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் 90% பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணியில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கண்ணுக்கே தெரியாத மிகச்சிறிய பிளாஸ்டிக் துகள்கள். ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணியில் சராசரி 3,25,000 துகள்கள் இருக்கிறதாம். இதை குடிக்கிறது மூலமாக வருஷத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு அளவுக்கான பிளாஸ்டிக்கை நாம் சாப்பிட்றோம்னு சொன்னால் பயமாக இருக்கா? ஆனால் இதுதான் நிஜம். இது நம்ம ரத்தத்திலையும் நுரையீரலையும் போய் தங்கிடுது. உடல்நிலை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே இது அழிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மண்ணில் மக்கிறதுக்கு சுமார் 450 வருஷத்துலேருந்து 1000 வருஷம் வரைக்கும் ஆகும். நாம் குடிக்கிற அந்த 5 நிமிஷம் தாகத்துக்காக இன்னும் 10 தலைமுறைக்கு நம்ம குப்பையை சேர்த்து வச்சுட்டு போகிறோம். கடலில் இருக்கிற மீன்கள் இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு சாகுது. அப்புறம் அதே மீனை நாம் சாப்பிட்றோம். இது ஒரு நச்சு சுழற்சி. அப்போது இதுக்கு என்னதான் தீர்வு? பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறத முழுசாக தவிர்ப்பது தான் புத்திசாலித்தனம். வெளியே போகும்போது ஒரு தரமான ஸ்டீல் பாட்டில் அல்லது செம்பு பாட்டில் கொண்டு போங்க. இது உங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்தும், ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும். தாகத்துக்காக விஷத்தை குடிக்காதீங்க நண்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருளோட நன்மை தீமைகளை பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜா.